Hey, what's up guys, welcome back to the channel. Previously நம்மளோட சேனல்ல வந்து ஒரு லேப்டாப் ரிவ்யூ வந்து பண்ணிருந்தோம். அது வந்து கேமிங் வைஸ் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே வந்து லேக்கா இருந்தது. and also rendering times எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருந்தது. பட் அதோட ரீப்ளேஸ்மென்ட் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ asus FX 505DD அப்படிங்கற ஒரு லேப்டாப்போட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ரிவ்யூ வந்து ஃபுல் லேப்டாப்பையும் வந்து கேமிங்ல இருந்து எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு பேட்டரி லைஃப் எல்லாமே பார்த்த அப்புறமா தான் வரும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அன்பாக்சிங் பார்த்திரலாம். and also மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த லேப்டாப்போட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா AMD Ryzen 5 3550H அப்படின்ற ஒரு ப்ராசஸர்ல வந்து ரன் ஆகுது இந்த லேப்டாப். இந்த ப்ராசஸர்ல மொத்தமா வந்து 4 crores and 8 threads வந்து கொடுத்திருக்காங்க. and இந்த ப்ராசஸர் வந்து 2.1 GHz வந்து ரன் ஆகும். ப்ராசஸருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா RAM வந்து இதுல 2 ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. and 8GB ஆஃப் RAM வந்து ஆல்ரெடி வந்து இருக்கு உள்ள. and நீங்க வந்து இத 32GB கூட நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஓவர் த டைம்ல. and also இதுல வந்து மெயினான விஷயம் கேமிங் and எடிட்டிங் வந்து சப்போர்ட் பண்ற முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கிராஃபிக் கார்டு. சோ இதுல வந்து GTX 1050 கிராஃபிக் கார்டு வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது வந்து நிறைய பட்ஜெட் கேமிங்ல வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் நிறைய பட்ஜெட் கேமிங் இந்த கிராஃபிக் கார்டு தான் வந்து ஃபுல்லாவே வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கிராஃபிக் கார்டு வந்து கேமிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வீடியோ ரெண்டரிங்க்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டோரேஜ் வைஸ் இந்த லேப்டாப்ல வந்து 1TB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுல SSDயும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 256GB ஆஃப் SSD, அதுவும் PCIல வந்து ரன் ஆகுது. SSD இருக்கிறதுனால ஒரே ஒரு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பூட்டிங் டைம் வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து SSDயில் வந்து நீங்கள் கேம்ஸ் இல்லைனா வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட ஓப்பனிங் ஸ்பீடாக இருந்தாலும் சரி, இல்லைனா டேட்டா வந்து நீங்கள் காப்பி பண்ணுற ஸ்பீடாக இருந்தாலும் சரி ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இந்த லேப்டாப்ல ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 15.6 inchesல இந்த டிஸ்பிளே வந்து பார்க்கறதுக்கே ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த டிஸ்பிளே வந்து 120Hzல வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். இது வந்து கேமர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 120Hz அப்படின்றது. ஆல்சோ நீங்க வந்து பழைய லேப்டாப் வந்து கம்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து நார்மல் LED பேக்லைட்டிங் தான் இருந்தது. பட் இதுல வந்து LED பேக்லைட் இருக்கு. அதோட சேர்த்து இது RGB வந்து பேக்லைட். ஸோ நீங்கள் வந்து கலர்ஸ் கூட சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த கலர்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ஆசஸே வந்து ஒரு ஆர்மரி கிரியேட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான RGB லைட்டிங் வந்து வேணுமோ அதை நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7.1 விர்ச்சுவல் சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த லேப்டாப்பில் வந்து IO போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஒன்றுமே இல்லை. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா மொத்தமாக வந்து 3 USB போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 USB போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3.1 USB கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து Gen 1 டைப். மற்ற ஒரு USB வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.0ல இருக்கு. ஆல்சோ இதில் வந்து HDMI 2.0 போர்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவர் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஈத்தர்நெட் போர்ட்டும் வந்து இன்க்ளூட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஃபைனலாக ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாகவே எனக்கு லேப்டாப் வந்து என் கைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த லேப்டாப் வந்து Beyond 2K18 கையில் இருக்கு. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணுவாங்க இனிமேல் யூடியூப் சேனலில். ஸோ அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த லேப்டாப்போட ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா என் சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.